எப்போதும் பாசிட்டிவான பலன்களை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடாது, நெகட்டிவான பலன்களையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளால் எச்சரிக்கையாக இருக்க முடியும். இப்போ சமீபத்தில் ஆகஸ்ட் 12, 13 தேதிகளில் வந்து விண்வெளியில் வந்து அதிசயங்கள் நடந்தது. 6 கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வந்தது. முழு சூரிய கிரகணம், விண்கற்கள் மழை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் பூர்வமாக பார்த்தோமா இது ஒரு வானத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய அற்புதமான விஷயமாக பார்க்கப்படுது. ஆனால் அந்த காலத்தில் ராஜாக்கள் காலத்தில் இது எப்படி வந்து ஒரு வானியல் சாஸ்திரமாக இதை கணித்து சொன்னாங்க, பலன் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வரக்கூடிய ஆபத்துக்களை முன்கூட்டியாக நமக்கு தெரிவிக்கிற ஒரு எச்சரிக்கையாக வந்து அவங்க பார்த்தாங்க. ஒரே நேரத்தில் பல கோள்கள் வந்து நேர்கோட்டில் இருக்கும்போது முழு சூரிய கிரகணம் வந்துச்சுன்னா முடி சூடி கொண்ட அந்த மன்னனுக்கு ஆபத்து அல்லது ஆட்சியில் மாற்றம், அதுபோல் வந்து கணிச்சு சொன்னாங்க. கடல்களில் வழக்கத்துக்கு மாறாக அலை பொங்கும், நிலநடுக்கம், எரிமலை வெடிப்பு, இது போல் வந்து இயற்கை சீற்றங்கள் வரணும். மக்கள் மத்தியில் தேவையில்லாத மனக்குழப்பம், பயம், பதற்றம், கோபம் இதெல்லாம் வந்து நிலவுன்னு சொல்லப்பட்டிருக்கு. உலக அரசியல் வட்டாரங்களில் குழப்பமான சூழ்நிலை, போர், பதற்றம் நிலவுன்னு சொல்லப்படுது. இந்த எதிர்மறையான பலன்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.